இங்கே அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பேசும்பொழுது இளைஞரணியை ராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசினார். ஒரு ராணுவத்திற்கு ரெண்டு விஷயம் மிக மிக முக்கியம். ஒன்னு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், அதாவது அடிப்படை நிர்வாக ரீதியான கட்டமைப்பு பலம். இரண்டாவது ஒபீடியன்ஸ், தங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதை கட்டளையோடு கட்டுப்பாட்டோடு களத்தில் இறங்கி செஞ்சு காட்டுவது. கழகத்துறை இளைஞரணிக்கோ இது ரெண்டு தான் மிக மிக முக்கியமான பலம், முக்கியமான ஸ்ட்ரென்த். மாநிலம், மாவட்டம், ஒன்றியம் முதல் பூத் வரைக்கும் இன்னைக்கு நிர்வாகிகள் கொண்ட ஒரு வலுவான அமைப்பு பலம் நம்முடைய இளைஞரணிக்கு உண்டு. அதே மாதிரி கழக தலைவர் அவர்கள் சொல்ற எந்த விஷயத்தையும் உடனடியாக களத்தில் இறங்கி செஞ்சு முடிக்கிற சாமர்த்தியமும் நம்முடைய இளைஞரணிக்கு உண்டு. உதாரணத்துக்கு கடந்த 6 ஆண்டுகள்ல மட்டும் நீர்நிலைகளை தூர்வாடுறது, பொய்ப்பட்டி நிகழ்ச்சி மூலம் கழகத்துக்கு எதிரான அவதூறுகளுக்கு பதில் சொல்வது, சிறுபான்மையினர் நலன் காக்க சிஏஏ என்ஆர்சி சட்டத்திற்கு எதிர்த்தது, கொரோனா காலத்துல மக்களுக்காக ஹெல்ப் லைன் துவங்கினது, மாணவர்களுடைய கல்வி உரிமை காக்க நீட் ஒழிப்பு உண்ணாவிரதம், தொகுதி தோறும் கலைஞர் நூலகங்கள், தொகுதி தோறும் பயிற்சி பாசறை கூட்டங்கள், 200க்கும் அதிகமான இளம் பேச்சாளர்கள் தேர்வு, வாசிப்பை மேம்படுத்த முத்தமிழறிஞர் பதிப்பகம், கழக வரலாற்றை எடுத்து சொல்ல முரசொலியில பாசறை பக்கம், கொள்கை உணர்வு ஊட்ட அறிவு திருவிழா, இப்படி கழக பணி, மக்கள் பணின்னு பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய இளைஞரணி செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பது நம்முடைய இளைஞரணி. ஆனா எந்த அமைப்பு பலமும் இல்லாம, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம, கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வித பயனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களால அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது. இத தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உணர்த்துவாங்க. இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டு 75 ஆண்டு தாண்டி பவள விழா தாண்டி போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு திமுகவுக்கு வயசு 76. ஆனா இன்னமும் அதே இளமையோடும் வீரத்தோடும் போர்க்காலத்தில் நிற்குது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட நம்முடைய கழகத்துடைய சோல்ஜர்ஸ் ட்ரெயின் பண்ணி அனுப்புற அணிதான் நம்முடைய இளைஞர்ங்கிறத நீங்கள் உணர வேண்டும். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞர் திமுக துவங்கினார், 15 வயசுல துவங்கினார். அந்த இளைஞர் அணிக்கு விதை போட்டார். அன்னைக்கு இந்த அணிக்கு பேரு கோபாலபுரம் இளைஞர் திமுக. கோபாலபுரத்தில் ஆரம்பிச்ச இளைஞரணியோட திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கோட்டையில நம்முடைய தலைவர் அவர்களை உட்கார வச்சிருக்கு.